ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் கிருத்திகை, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரும் கிருத்திகை தினத்தில் உங்கள் வீட்டிலேயே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு எவ்வளவு செல்வ வளத்தை கேட்டாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் வருது. அந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் சார்ந்த ஒரு வழிபாடை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கவும், நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செஞ்சு வருமானத்தை பெருக்கிக்கிறவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு தான் முருகப்பெருமான் வழிபாடு. முருகனது திருப்பாதங்களை இறுக பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களை காணாமல் போகும், செல்வ வளம் உயரும். இது நிதர்சனமான உண்மை. இந்த வளர்ப்பிறை கிருத்திகையில் நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறதை பற்றி ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம். முருகருக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னா அது திருநீரு தாங்க. விபூதி தான் முருகருக்கு உண்டான உகந்த பொருள். கொஞ்சம் பசுஞ்சான திருநீராக வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா நல்ல விபூதியே கிடைக்கும். பூஜை அறையை சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானின் திருவுருவ படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நல்ல அரளிப்பூ, செவ்வரளி, சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பூல தட்டில் கொஞ்சமாக விபூதியை பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்து வைங்க. அந்த மண்ணகல் விளக்குக்கும் நல்லா பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதில் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் தான் ரொம்ப சிறப்பு. நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவங்க மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் எந்த தவறும் கிடையாது. முருகருக்கு முன்னாடி அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி ஓம் சண்முகாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லி மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்கள் சிலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு ஒரு நீரால் மட்டும் கூட அபிஷேகம் பண்ணுங்க. முடிஞ்சா பால், பன்னீர் இதை வச்சு அபிஷேகம் செய்யுங்க. செஞ்சுட்டு செவ்வரளி, அப்படி இல்லைன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகருக்கு உங்களால் முடிஞ்ச 2 வாழைப்பழம் நெய்வேத்தியம் வச்சாலும் போதுமானது. இவ்வளவுதான் சுலபமான இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிட்டாலும் அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் 1 மணி நேரம் எரியணும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் இல்லையா, அது 1 மணி நேரம் எரியணும். இந்த 1 மணி நேரம் நாளைய தினம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது? செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை செய்கிறது அதிக அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ள அந்த நேரம், மதியானம் பார்த்தீங்கன்னா 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கின்ற நேரம், இரவு நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 3 மணி நேரங்களும் செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நேரங்கள். இதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க இந்த 3 நேரத்தில் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றுனா ரொம்ப நல்லது, உத்தமம்.
இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் மட்டும் அந்த விபூதியை அப்படியே பூஜை அறையிலேயே அப்படியே வச்சிருங்க. அடுத்த நாள் அந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. தினமும் சண்முகாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் பூசிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம். நீங்கள் துவங்கும் வேலை, செய்யும் வேலை எல்லாமே லாபமாக கிடைக்கும். இந்த பரிகாரத்தை ரொம்ப நம்பிக்கையாக செய்யுங்க. இதை விட எளிமையான பரிகாரம் எதுவும் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ரொம்ப நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.